பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இனிய எபிசோடு அதாவது இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் எல்லாம் எப்படி மாற போறாங்க அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிய எபிசோட்ல பயங்கரமா ஒரு 5 பேருக்கு ரோஸ்ட் விழுந்துருச்சுங்க. சோ அடுத்த வாரம் இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து இந்த வாரம் வேற ஒரு சம்பவம் நடக்க போகுது, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டீமும் ப்ளூ டீமையும் வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ளார உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரோஸ்ட் விழுந்திருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 3வது நாள்ல அதாவது டாஸ்க்ல 3வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டீம் ப்ளூ டீம் இந்த 2 டீமும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிங்க் டீமை அட்டாக் பண்ணுனாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா அதை அப்ரிசியேட் பண்ணியும் அந்த 2 டீமையும் வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்சிதா பண்ணுன சில ஃபோர்ஜரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுன அந்த தியாகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா பண்ணுன அந்த வேலை அவங்களோட ஒர்க் எல்லாமே அடிபட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல வாண்டடாவே ரெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் டீம்ல போய் சேர்ந்ததையும் அது மட்டும் இல்ல சௌந்தர்யாவை அனாதையா விட்டதும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸா போயிடுச்சு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம்ல இருந்து சௌந்தர்யாவை மட்டும் நம்ம விஜய் சேதுபதி ஒதுக்கி வச்சுட்டாரு. மத்த 5 பேரையும் அதாவது பிங்க் டீம்ல இருந்து நம்ம பவித்ராவையும் ஒதுக்கிட்டாங்க. சோ ஆக மொத்தத்துல மீதி இருக்கிற 4 பேரை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தான் தெரியல. சோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா நாளைய எபிசோட்ல வந்து கேப்டன்சி டாஸ்க்ல முத்து பண்ண தப்ப பத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல நாளைய எபிசோட்ல ஒரே ஒரு எவிக்ஷன் தான், ரஞ்சித் சார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை எவிக்ஷன் பண்ண போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.